Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு டிஃபன் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சூப்பரான டேஸ்டியான இந்த டிஃபன் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி எடுத்துட்டு நல்ல பீஸ் தான் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தாவே பரவாயில்லை. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா ரஃபா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ கோதுமை மாவுக்கும் இந்த விழுதுக்கும் சேர்ந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சள் தூளும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சரியாக இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, இதிலே சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். எனக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமையே சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாவு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 சப்பாத்தி கிட்ட வருங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலாக விட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் பால் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. லைட்டாக கோதுமை மாவில் தொட்டு எடுத்துட்டு நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா ஈஸியாக தேய்க்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு கல் சூடு பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இதில் போட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள், லைட்டாக அப்படியே பொங்கி வருது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் நம்ம சப்பாத்தி எடுத்துடலாங்க. காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டின்னருக்கோ நம்ம கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு இன்றைக்கி நான் ஆனியன் ரைட்டா கூட சர்வ் பண்ண போகிறேன், தயிர் பச்சடியோட. நீங்கள் தயிர் பச்சடியோ அல்லது நல்ல காரசாரமான ஒரு குருமா கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி சர்வ் பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரோல் மாதிரி வச்சு நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா ரோல் மாதிரி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.